ஹலோ எவ்ரிவன். இட்லி பொடி, பருப்பு பொடி அப்படின்னு ஏதாவது ஒரு பொடி நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். அதையே இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக பண்ணுறதுக்காக முருங்கை இலை ஆட் பண்ணி ஹெல்த்தியஸ்ட் முருங்கா பவுடர் நான் ட்ரை பண்ணேன். வாங்க பார்க்கலாம். இந்த முருங்கா லீவ்ஸ் கூட நான் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப நியூட்ரிஷியஸ்ங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு முருங்கா லீவ்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி 4 to 5 ஹார்ஸ்க்கு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா போன அப்புறமா இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 8 to 10 மினிட்ஸில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடும். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னா, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் கருப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 1 ஸ்பூனுக்கு ஜீரகம், மிளகு அண்ட் ஒரு 3 வரமிளகா அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட். இப்போது இது எல்லாத்தையுமே ஆயில் யூஸ் பண்ணாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் பொடி அப்படின்னா இன்னும் 2 வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். போட்ட கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி பாப்அப் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மொரிங்கா லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணி அண்ட் இந்த பொடிக்கு தேவையான அளவு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பல்ஸ் விட்டுக்கலாம். அவ்வளோதான், மொரிங்கா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். நான் தோசைக்கு ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பொடியை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குது. முருங்கா பவுடர் யூஸ் பண்ணி மினி பொடி இட்லி நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் மினி இட்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது கூட மினி இட்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் முருங்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியஸ்ட் முருங்கா லீஃப் மினி பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு.